நம்ம தம்பியை வந்துட்டு ஃப்ளைட்ல கூட்டு போறான்னு சொல்லி ஏமாத்தியாச்சு. தம்பி ஃப்ளைட்ல போறாரு. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம், எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ளைட்ல போறேன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆனா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து 7 days ஆகும். நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா அதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம தம்பியை வந்துட்டு ஃப்ளைட்ல கூட்டு போறான்னு சொல்லி ஏமாத்தியாச்சு. அது அப்படி ட்ரெயின்னு மாத்தணும், அதனால கொஞ்சம் அப்செட்ல இருக்காரு. அவரோட ரேண்ட கொஞ்சம் கேள்வி. ராஜா பகத் மாதிரி உட்காந்துருக்காப்ல. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ளைட்ல பாரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. விண்டோ சீட் வேணா தருவானா? அது காத்து வர மாதிரி விண்டோ சீட் தருவானா? ராஜா பகத் மாதிரி. ராஜா பகத் பாத்துக்கோங்க. பாத்துக்கங்க, ஸ்லீப்பர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளைட்ல கால்ம கவுட உட்காந்து பாருங்க. இந்த இருக்காரு. இங்க ஒருத்தர் பாருங்க, இங்க ஒருத்தர் பாருங்க. ஃப்ளைட்டை கொண்டு போயிட்டு குறைக்கிறேன். வீட்டுல ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவர் சந்தோஷமா இருக்காரா, அதை ஞாபகப்படுத்தாதரா. ஃப்ளைட்ல போற அனுபவம் எப்படி பாருங்க. இந்த vlog இப்ப பார்த்தாங்கன்னா செட்டிங் இந்த vlog. நம்ம வந்து பார்க்க போறோம், சரியா? இதுல வேற தம்பி வந்துட்டு வீட்டுல வேற ஃப்ளைட்ல போறேன்னு வேற சொல்லிட்டு வந்துருக்காரு. என்ன சொல்லுவாய் ஜன்னல் சீட்டியா விண்டோ சீட்டியா கடை பார்க்கலாம். என்ன கூத்துன்னு கேளுங்களேன், அவங்க அப்பாட்ட வேற பெருமையா அவ்வளவு காசு இருக்கா போவன்ட்ட ஃப்ளைட்ல போற அளவுக்கு. சரி, இப்ப என்ன சொன்ன உங்க வீட்டுல? முடியல வெயிட்ல போறேன், ஃப்ளைட்ல போறேன்னு முடி வெட்டி இருக்கான், ட்ரிம் பண்ணிருக்கான். வெயிட்ல போறேன். சங்கட்டமா போச்சு. ஆஃப் பண்றாங்க. தம்பி ஃப்ளைட்ல போறாரு, எடிட்லயே கொண்டு வந்துருவோம் நாங்க ஃப்ளைட்ல போறதுக்கு. காவா டிக்கெட்டை எடிட் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் மாதிரியே போட்டு அனுப்பி விட்டாச்சு. தம்பி நம்பிட்டாரு. தம்பி நம்பிட்டு உட்காந்துருக்காரு. தூங்காம கூட மன வருத்தத்துல இருக்காரு. பாத்துக்கோங்க, ரொம்ப மன வருத்தம். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. ஃப்ளைட் ஆன் பண்ணு. ஃப்ளைட் ஆன் பண்ணுப்பா. பேக்கப் பேக்கப். ஃப்ளைட் இப்படிதான் ஓட்டுவீங்க நீங்க? சரியா? ஏய், எங்க அப்பா பேக்கடா கத்துவாரா அவரு. எப்படி எப்படி வருவாங்க ஏரோஸ்டர்ஸ்? இப்போ வந்து சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட் போக போகிறோம். ஒருத்தனுக்கு தெரியாது நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறது. இது எப்படி போறோமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், ஒருத்தன் வந்து நம்பாமல் வரான் ஏர்போர்ட்டுக்கு போகலான்ட்டு. அவனோட ரியாக்ஷனை பார்ப்போம் அங்கே போயிட்டு. இல்லை, அது நான் செய்வேன் அது. இல்லை, எனக்கு தெரியும். பாட்டு போடுங்க. என்ன ஸ்பெஷல் ட்ரெயின் அது? என்ன ட்ரெயின் இது? வந்தே பாரத். என்னென்னலாம் தெரியாது, இப்பதான் பாக்குறாங்க. இங்க பாரு, வந்தே பாரத் இதுல போறதுக்கும் இதுல போறதுக்கும் இதுல 2000 கேட்கறதுக்கும் ஃபிளைட்ல 1600 கேட்கறதுக்கும் என்ன தோப்பி கட்டல தோப்பி என்ன தோப்பி அவங்க சொல்லிடுவான். ஐயப்பாமா அவன் இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, வளவெல்லாம் பேசாம. ஆமா, பல்லு கூட வளர்க்கல யாருமே. டப்பி சத்தி கிளம்பிடுவோம். ஐயப்பாவல டீ குடிக்க வந்திருக்கோம்.
கொச்சியில போய் ஒரு டீ இவன் போட்டிருக்கான்டா. ஒரு வழியா புது பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து ஏர்போர்ட் வர மாதிரி அதான் பஸ் ஏறி இருக்கும். வெயிட் பார்க்கணும் சமாளிச்சுட்டே இருக்கான். வெயிட் பார்க்கல வெயிட் பார்க்குறோம் பாண்டில் பண்ணணும். அவனுக்கு பண்ணாட்டியே ஒய்ஃபு கால் போவோம். ஓகே அவனுக்கு ஒய்ஃபு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை இருக்கு. ரைட்டு ஓகே அப்புறம் அப்பா ஒரு வழியாக இந்த ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போல். சேலத்துலேருந்து ஓமலூர்லேருந்து இப்போ ஏர்போர்ட்டு போகணுங்கிறாங்க. மாறி மாறி இன்னும் தெளிவாக சொல்ல மாட்டுறாங்க. வழியாக ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. துபாய் ரோடு ஆட்டோவில் போகிற நிலைமை ஆகி போச்சு. பாருங்கள் எல்லாரும் அடைச்சி போட்டு கொண்டு போகிறோம். எல்லாம் ரொம்ப அடைச்சி போயிட்டு பாருங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காப்புல. இங்கே பாருடி என்னடி இவர் தான் நம்ம ஆட்டோக்காரண்ணு. நம்மளுக்கு ஃப்ரீயாக விட்டு போறாப்புல. அண்ணன் வந்து ஃப்ரீயா அழைச்சிட்டு போறாப்ல நமக்காக. யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். எதுக்கு நான் போகிறோம்? நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் போய் டீ குடிச்சிட்டு வர போகிறோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. சேலஞ்சு சொல்லுங்க. பார்த்து உட்காந்துருக்கால அவன் வானவி இல்லையா? ஐயா இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஏர்போர்ட்டாக பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க. திருச்சி ஏர்போர்ட்லாம் நார்மலாக இருக்குங்க. காலேஜுக்குள்ளே போன மாதிரி இருக்கு. என்னப்பா ஏதோ ரொம்ப குட்டியாக இருக்கு. என்ன நடக்குதுக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்க இந்த பஸ்ஸுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் இந்த பஸ்ஸே வரலாங்க. ஒருத்தன் என்னன்னா பிரேக் டவுனுங்கிறாங்க, ஒருத்தன் என்னன்னா அங்கே போயிடுச்சு இங்கே நிற்கிதுங்கிறாங்க. கடைசியில் ஆட்டோலேயே வந்தாச்சு வழி இல்லாமல். ஆட்டோக்கு எவ்வளோ கேட்டாங்க? 150 ரூபா. 150 ரூபா கேட்குறாங்க. இங்கேருந்து ஓமலூர்லேருந்து சேலம்லேருந்து ஓமலூர் வந்து ஓமலூர்லேருந்து ஏர்போர்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ நான் எதுக்கு வந்தேனே நான் சொல்லவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்ட்டு யாருமே போனதில்லை. ஸோ அதனால் ஃப்ளைட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வந்திருக்கோம். போய் டீ குடிச்சிட்டு வரலாம். ஒரு டீ சேலஞ்சை போடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு 50 கிலோமீட்டர் ரைட் பண்ணி டீ சேலஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால இப்போ வந்துட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு டீ சேலஞ்ச் பண்ண போகிறோம். நாங்கள் 6 பேர். ஃபர்ஸ்ட் வெயிட் லிஸ்ட்டில் போட்டு பார்க்கணும். வெயிட் லிஸ்ட் போட்டு பார்க்குறோம். கேமிங்கில் அவரை தோக்கடிக்கிறோம். ஒரு ஃப்ளைட் போனிச்சு பார்க்கலையா? பொம்மை ஃப்ளைட் மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்குமே தெரியாது. வீட்லேயே தெரியாது. இனிமேல் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போட்டால் தான் தெரியும் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோன்ட்டு. ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். நாங்கள் ஜெயிச்சிட்டோம் மாறா ஃப்ளைட்டில் தெரியாது. பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நான் வந்து மாட்டு வண்டின்னு சொல்லிட்டு வந்தேன். மாட்டு வண்டி ஆட்டு மண்டை சும்மா பீலா விடுவான். பஸ்ல தான் போவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நான் வந்து ஆட்டு மந்தை ஆட்டெல்லாம் எடுத்து போவாங்க கிடையாது. பட் இருந்தாலும் ஃப்ளைட் உள்ள போய் காலேஜ் அவனுக்கு கன்ஃபார்ம். ஆமா அது போய் நடுவுல வெளியே போய் வந்து அவன் ரேங்க் பண்ணியே கூட்டிட்டு வரோம் ஃப்ளைட்லன்னு சொல்லி. அவன் வேற வீட்டுல பீலா விட்டுட்டு வந்திருக்கான். ஃப்ளைட்ல போறான்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். நிக்கிறாரு ஃப்ளைட்ல போறேன்னு சொல்லிட்டு. ஃப்ளைட்ல போறோம். விளக்குறதுலாம் விஷயம் இல்லை. பள்ளி விளக்குற நேரம் என்ன தெரியுமா? பள்ளி விளக்குற நேரம் வந்து 11:30 மணி. 11:30 மணிக்கு பல்லு விளக்கிட்டு இருக்காரு. என்ன கூத்து பாருங்க. இன்னும் ஃப்ளைட்டுக்கு நிறைய டைம் இருக்கு. எத்தனை மணிக்கு? 12:30 உள்ள வருவாங்க. 1:30 தான் ஃப்ளைட்டு. 1:30 தான் ஃப்ளைட்டு. அது வரைக்கும் அவங்க இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும். இங்கே பாருங்க ஃப்ளைட்டு வந்துருச்சுன்னு திட்டுன்னு ஓடிட்டாங்க ஃப்ளைட்டை பார்க்கறதுக்கு. பேகெல்லாம் அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணுறது இங்கே வச்சுக்கிட்டு. இன்னும் டைம் இருக்கான். ஃப்ளைட்டு வேறு டிலேன்ட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒழுங்காக உட்காரத்துக்கு ஒரு இடம் கூட இல்லை. ரோட்டில் உட்காந்துருக்கேன். இங்கே பாருங்கள் ரோட்டில் உட்காந்துருக்கேன். பேகெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு இந்த பாருங்கள் லேப்டாப் பேக்கு இப்படி கிடக்குது. சூட் கேஸு இங்கே ஒரு ஓரமாக இருக்குது. இங்கே ஒரு பேக்கு கிடக்குது. இங்கே ஒரு பேக்கு. இது உள்ள ஒரு பேக்கு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃப்ளைட்டு வந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு ஓடுறாங்க. என்ன பண்ணுறது? 5 minutes later. சவுண்டு குறையுது போவா. போலாம்
A little longer than a few minutes later. கேன்சல் ஆனால் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து 7 டேஸில் வந்துடுதா? கேன்சல் ஆனால் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து 7 டேஸில் வந்துடுதா? அப்படின்னா நீங்கள் ஏதோ டேட் சேஞ்ச் கேட்டீங்கன்னா டேட் சேஞ்ச் பண்ணுங்கள். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். நான் தலை நண்பர்களே வேற ஒண்ணும் இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.